எல்லோருக்கும் வணக்கம். ஆ இப்ப நம்ம வந்து திங்கட்கிழமை 5ஆம் தேதி என்ன மாரி நடக்கும் மார்க்கெட் அப்படின்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் இருக்கிறது. நான் பண்றதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான். இது வந்து ஓபிஎம் பேஸ் பண்ணி நடக்கிற ரேஞ்ச வச்சு இந்த இது நம்ம பண்றோம். ஒன்லி மந்த்லி எக்ஸ்பைரி பேஸ் ஆப்ஷன் எடுத்துக்கிறது. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அ இன்னைக்கு 2ஆம் தேதி க்ளோஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, 24,218 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து அது எங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,072 வரையும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி கீழ போகணும்னா 24,343 வரை போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, 24,406 இருக்குல்ல, இந்த மாசத்தோடைய ஓப்பனிங் ரேஞ்ச். ஸோ அங்க ஓப்பனிங் ரேஞ்ச்ல வந்து இது சப்போர்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த சப்போர்ட்ட வந்து அது எவ்வளவு தூரம் காப்பாத்துது அப்படின்னு பார்த்தா, இப்ப இங்க இருந்து இது மேல போயிட்டு ஏற்கனவே இருக்க ஹை ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா இப்ப இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுனா இது ரொம்ப டஃப்பான ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலா. இங்க போயிட்டு இது கீழ வருமா அப்படிங்கிற டவுட் தான். இப்ப இருக்க மார்க்கெட் ஸ்ட்ரென்த்த பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆ, இன்னைக்கு ஆப்ஷன பாருங்க. மந்த்லி ஆப்ஷன்ல என்ன நடந்திருக்குன்னா, மந்த்லி ஆப்ஷன், வீக்லி ஆப்ஷன் எது பார்த்தாலும் சரி. இப்ப வந்து இதுல பாருங்க, இது வந்து 8ஆம் தேதியோட ஸ்ட்ரைக். இங்க வந்து புட் வந்து ஹை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ புட் வந்து காலோட பெருசா இருக்கு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுனுக்கு போறதுக்கான சொல்லுது. அதே மாரி திருப்பி பாருங்க, அடுத்த வீக்குக்கான இதையும் நீங்க எந்த வீக் எடுத்தாலும் புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. புட்டு ஹையா தான் இருக்குது. அதே மாரி அடுத்த வீக்க பாருங்க, 22 புட்டு ஹை. அதே மாரி மந்த்லி கான்ட்ராக்ட்டையும் பாருங்க. புட்டோடையது ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ எங்கே மார்க்கெட் மூவ் ஆகும்? ஆல்மோஸ்ட் ஈக்குவலா பார்த்தீங்களா? 354.45, 355. இதுல வந்து 60 பாயிண்ட்ஸ்ல தான், 0.6 பாயிண்ட்ஸ்ல தான் வந்து இங்க மேட்டரே இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்குது. இப்போ ஃபைட் வந்து இப்போ மேல எடுப்பாங்களா, கீழ எடுப்பாங்களா? மத்த வீக்லாம் வந்து டவுன் எடுத்துருக்கு. ஆனா இங்க மட்டும் ஈக்குவல் அப். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இதுல எனக்கு தெரிஞ்ச வரையும் நாளைக்கு வந்து ஃபிளாட் ஓப்பனிங் ப்ளஸ் டவுன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நாளைக்கு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ஏன்னா இது எல்லாமே சொல்ல வருது, அதான் சொல்ல வருது. இங்கேருந்து மார்க்கெட் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் சப்போர்ட்டா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? இப்போ இது உடைச்சிச்சுன்னா, அதனால என்ன நாளைக்கு நான் சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து ட்ரேட் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால பேப்பர் ட்ரேடிங் நல்லா பண்ணுங்க. ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓவர் ட்ரேடிங் மட்டும் பண்ணிடாதீங்க. கேபிட்டல் வைட் பண்ணாதீங்க. அதான் உங்களுக்கு நல்லது. குடும்பத்துக்கு நாட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இத பார்த்துக்கங்க. ஸோ இதுதான் ரேஞ்சு. நீங்க அப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சைடும் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, ஒண்ணு மேலே கீழே இப்படி அடிக்கிறதுக்கு சான்ஸ். டாட்டா ஓப்பன் பண்ணி மேலே கீழே போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க இந்த நம்பர்ஸ்லாம் நீங்க வாட்ச் பண்ணுங்க நாளைக்கு. 89, 177, 354 இதெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்க. எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு லைக் ப்ரைஸ்ல. இது எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. ஆனா நாளைக்கு ட்ரேடிங் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே கீழே அடிக்கிறதுக்கான ஹை வாலட்டிலிட்டி இருக்குது. ஸோ லோயர் டைம்ல வேணா நீங்க ஏதாவது பண்ணி பாருங்க. பட் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி பேப்பர் ட்ரேடிங்கான ரெக்கமெண்டேஷன் தான். பட் நம்ம பேப்பர் ட்ரேடிங்ல லோயர் டைம்ல பண்றதுல ஒன்லி ஒன் டே டைம் தான். ஓகேங்களா? இதுதான் நம்ம பண்றோம். நம்ம ட்ரேட் வந்து 9:15 to 3:15 இதுக்குள்ள என்ன நடக்குதோ அதை பார்க்கறது தான் நம்மளோட வேலை. ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்றதுக்காக இந்த டைம் பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செய்து ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. அவாய்ட் பண்ணிருங்க. கேபிட்டலை காப்பாற்றிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.